டெல்லியில பாஜக கிட்ட பெற்ற தோல்விக்கு அப்புறம் பதவி இல்லாம கெஜ்ரிவாலால இருக்க முடியலன்னு அவருக்கு விஐபி திமிர் பிடிச்சிருக்கிறதாகவும் பகிரங்க குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. அதோட சமீபத்துல கெஜ்ரிவால் அமைதின்னு அமைதியை தேடி பஞ்சாபுக்கு தியானம் செய்ய போனப்போ பண்ண அலப்பற தாங்கலன்னு சொல்லி பங்கமா கலாச்சிட்டு வராங்க பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர். வேக்னர் கார்ல வந்து ஆம் ஆத்மி, அதாவது நான் சாதாரண மனிதன் என்பதையே கட்சியோட பேரா அடையாளப்படுத்தி ஆட்சிக்கு வந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். அவரு ஒரு 10 வருஷம் தலைநகர ஆண்டதால அவருக்கு பதவி வெறியும் விஐபி திமிரோ ஏறி போயிட்டதா பாஜக டெல்லி அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் கடுமையா குற்றம் சாட்டியிருக்காரு. மைண்ட்ஃபுல்னஸ் என்ற விபாசனா தியானத்துக்காக பஞ்சாப் சென்றார் அரவிந்த் கெஜ்ரிவால். தியானம் செஞ்சு அமைதியை தேடுவதற்காக வர்றவருக்கு எதுக்காக 2 கோடி ரூபாய் மதிப்பிலான புல்லட் ப்ரூஃப் லேண்ட் க்ரூசர், அணிவகுப்புக்கு ஆடம்பரமா 20 கார்கள், 100 கமாண்டோ வீரர்கள், சிக்னல் ஜாமர், ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம் சகிதமா ஒரு கான்வாய் எதுக்கு என கேள்வி எழுப்பியிருக்காரு மஞ்சிந்தர். அமெரிக்க அதிபர் டிரம்பை விட இவருக்கு எதுக்கு இவ்ளோ ஆடம்பரமான அணிவகுப்பு என்று பஞ்சாப் மக்கள் தான் அவரை அவ்வளவு நேசிக்கிறதா சொல்றாரே. அப்படி இருந்தும் பஞ்சாப்குள்ள வரத்துக்கு எதுக்காக கெஜ்ரிவாலுக்கு அவ்வளோ பயம்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க ராஜ்யசபா எம்பி ஸ்வாதி மாலிவால். இத பத்தி பேசின டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சச்தேவா, பஞ்சாப்ல காலிஸ்தானிகளோட ஒன்னா அமர்ந்து சாப்பிடும் போதும் அவர்களோட பணத்தை வாங்கி ஆம் ஆத்மி தேர்தலுக்கு செலவு செய்யும் போது வராத பயம் இப்போ எதுக்குன்னு கேட்டிருக்காரு. ஏற்கனவே ராஜ்யசபா எம்பி ஆகுறதுக்காக அந்த பதவியில இருக்கிற எம்எல்ஏவை இடைத்தேர்தலுக்கு தூக்கி அடிச்சதா சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் மேல இருக்கு. இப்போ பஞ்சாப் எம்எல்ஏக்களிடம் பேசி எப்படியாச்சும் என்ன முதல்வராக்க ஆதரவு கொடுங்கன்னு கெஜ்ரிவால் கேட்டதா சொல்றாரு வீரேந்திர சச்தேவா. பஞ்சாபிகள் ஏற்க மாட்டாங்கன்னு எம்எல்ஏக்கள் கை விரிச்சதால தற்போது பஞ்சாபுக்கு தியானத்துக்கு வரதா சும்மா ஒரு காரணத்தை சொல்லி வந்திருக்காருன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட அந்த மாநில மக்கள் உஷாரா இருக்கணும்னு கோரிக்கை விடுத்திருக்காரு வீரேந்திரா. அது மட்டும் இல்லாம பஞ்சாப்ல கெஜ்ரிவால் வர்றாருன்னு அதிரடியா போதைப் பொருள் கும்பல்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறது எதுக்காக? 3 வருஷமா போதைப் பொருட்கள் பள்ளிக்கூடங்கள்ல கூட சர்வ சாதாரணமா புழங்கும் போது அம்மாநில முதல்வர் பகவந்த் மான் கண்ல அது படலையா? பஞ்சாபுக்கு யார் முதல்வர், அவரா கெஜ்ரிவாலா எனவும் கேள்வி எழுப்பியிருக்காரு வீரேந்திரா. சிம்பிளிசிட்டின்னு சொல்லி மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கிட்டு இப்போ ஆடம்பரத்துக்கும் ஆட்சி பவருக்கும் கெஜ்ரிவால் அடிமையாகி விட்டதா விமர்சிச்சிருக்காரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த டெல்லி முன்னாள் முதல்வர் ஷீலா தீக்ஷித்தின் மகன் சந்தீப் தீக்ஷித். இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதிலளிச்சிருக்கிற ஆம் ஆத்மி கொலை மிரட்டல்கள் இருக்கிறதாலதான் புரோட்டோகால் படி பாதுகாப்பு கொடுத்திருக்கிறதாகவும் பாஜகவும் காங்கிரசும் அதை தேவையில்லாம அரசியலாக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க.